ஏன்னா இன்கம் எக்ஸ்பென்சஸ் அல்லது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து ரிலேட்டடான அக்கௌண்ட்ஸ் இது. கோல்டன் ரூல்ஸ்: டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். எக்ஸாம்பிளாக இதுக்கு பார்த்தோம்னா, பேடு ரெண்ட்டுனா அது வந்து நமக்கு எக்ஸ்பென்சஸ், நம்மளை விட்டு வெளியில் போகுது. அது ரெண்ட் ரெசிடுன்னு கொடுத்தோம்னா நமக்கு இன்கம், ஓகேவா, அது வந்து நமக்கு கிடைக்கிது. ஸோ அதை வந்து நம்ம கிரெடிட்டில் போடுவோம். இப்போது பிஸ்னஸ்க்கும் அக்கௌண்ட்ஸுக்கும் தேவையானது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு மொத்தம் எத்தனை தேவைன்னா 9 தேவையாக இருக்குது. அது என்னென்ன பார்க்கலாம். கேஷுங்கிறது வந்து பிஸ்னஸ்க்கு வந்து மெயினானதாக இருக்குது. டெய்லி எக்ஸ்பென்சஸும் அண்டு டிரான்சாக்ஷனும் செய்கிறதுக்கு வந்து இது உதவியாக இருக்குது. செகண்ட், பேங்க்கு. பிஸ்னஸ்க்காக பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய கேஷு அது வந்து நம்ம சேஃபுக்காக நம்ம பயன்படுத்துவோம். டெப்டார்ஸ் வந்து நமக்கு பணம் தர வேண்டிய கஸ்டமர். கிரெடிட்டார்ஸ் நாம் பணம் தர வேண்டிய சப்ளையர்ஸுக்காக இது.